அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். இது தமிழில் பைத்தான் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இன்னைக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, கீழே ஒரு 3 ரெக்டாங்கிள் இருக்குது. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக எல்லாமே சேர்ந்தது ஒரு ரெக்டாங்கிள் தான். பட் என்னது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு காமனான விஷயத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் வந்து ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் வேறு வேறு கலர் இருக்குது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். அப்போ எ கிளாஸ் அப்படிங்கிறது இஸ் லைக் ஏ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும். ஸோ அவங்க என்ன கிளாஸில் படிக்கிறாங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், தனித்தனி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து பைத்தானில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள கான்செப்ட்ஸ் என்னென்னங்கிறது தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வந்து முதல்ல நீங்கள் கொடுத்துக்கணும். சரியா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே இந்த இடத்துல வந்துடும். அப்படி வரலைன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டேப் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே நீங்கள் டெஃப் அப்படின்னு கொடுக்கணும். இந்த டெஃபினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டெஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி 2 அண்டர்ஸ்கோர் போடணும். போட்டுட்டு என்ன செய்யுங்க, இனிஷியலைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த INIT இனிஷியேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி திருப்பி அகெயின் இந்த மாதிரி 2 அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நேம் தேவை, அண்டு வந்து அவனுடைய ஏஜ் என்னங்கிறது தேவை. சரி, அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் அவன் படிக்கிறான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தேவை. ஸோ கிளாஸ் அப்படிங்கன்னு சொல்லும்போது இங்கே என்ன செய்யணும்னா, அவனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவனுடைய கோர்ஸ்ன்னு போடுவோம். சரியா? கோர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டேப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம் இங்கே கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதை வந்து கீழே டைப் பண்ணணும். செல்ஃப் டாட் எஸ்டி நேம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு அகெயின் எஸ்டி நேம் அப்படின்னு டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா திருப்பி என்ட்ரு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு கொடுக்கணும். அகெயின் செல்ஃப் டாட் கோர்ஸ் ஈக்குவல் டு என்னது கோர்ஸ்ன்னு டைப் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து நம்ம வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். இந்த கொடுக்குறோம் இல்லையா, எஸ்டி நேமு ஏஜ் கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுதான் கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, சரி. இப்போ இது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து இதுலேருந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டேப் கொடுத்து முதல்ல இங்கே வந்துக்கோங்க. வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த நேமை கொடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்னது ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு சொல்லி இல்லை ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குறோம். சரியா? இப்போ கணேஷ் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ஒரு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். அகெயின் கமா, ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இந்த கணேஷ்னா நேம் கொடுத்தாச்சு, அடுத்து ஏஜ் கொடுக்குறோம். சரியா? ஏஜ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அவங்க கோர்ஸோட நேம் DCA அப்படின்னு போடுறோம். ஸோ இது வந்து கோர்ஸோட நேம் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இப்போ அதே மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி கீழே போடுங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போது ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 2 ஸ்டூடெண்ட்டாக ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து 22 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன செய்யறோம், KGDC அப்படின்னு சொல்லிட்டு சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். அப்போது இதுதான் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். அப்போ இதில் வந்து நம்ம 2 ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் 1 டாட் அப்படின்னு கொடுத்து எஸ்டி நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்யுங்க, ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன். இப்போ ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைல் நேமில் வழக்கம் போல் கேட்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சம்திங் நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு எரர் காட்டுது. இந்த இடத்துல இந்த டெஃபினேஷனுங்கிற இடத்துல இந்த சிம்பிளை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கேயும் கொடுத்துருக்குறோம், அடுத்து இங்கேயும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் மாடியூல். ஸோ
ஸோ அப்போ இந்த கணேஷ் அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அப்போ அது பக்கத்தில் வச்சுக்கிடுவோம், அப்போ தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஓகேவா? சரி, இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்புறமா வந்து இதில் நம்ம ஏஜ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து என்ன செய்யும், ஏஜை வந்து என்ன செய்யும், அது வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிளை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கேருந்தே நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மெத்தட் அப்படிங்கிற மெத்தட், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் மூலிமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கெட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கெட்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன செய்யணும், நீங்கள் செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல கோலன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஒரு டேப் கொடுத்துக்கோங்க, செல்ஃப். அதாவது என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல ஒரு மெசேஜ், என்ன மெசேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன செய்யலாம், ரிட்டன் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ரிட்டன் கொடுத்துட்டு செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வழியாக அக்சஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட் ஒன் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஒன் டாட் கெட் அண்டர்ஸ்கோர் ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதே சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், அதே 20 தான் வந்திருக்கு. பட் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வழியாக, ஒரு மெத்தட் வழியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கெட் ஏஜ்னு கொடுத்தோடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே என்ன செய்யணும்னா, செல்ஃப்னு கொடுத்ததுனால இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். வந்துட்டு செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ ஏஜை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய ஏஜை வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஆட்ரிபியூட் அதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மார்க் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த இடத்துல அதே மாதிரி நினச்சிரும், இதில் அடிஷ்னலாக மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிரும், நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ மார்க்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கேயும் என்ன செய்யணும், அடிஷ்னலாக வந்து இவன் என்னுடைய மார்க் என்ன அப்படிங்கிறதே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். என்னென்னா, ஸோ எலிஜிபிள் டு கோர்ஸ் அப்படின்னு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். சரியா? எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். ஸோ அப்போது ஒரு கோர்ஸுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வந்து உள்ள ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த இடத்துல அடிஷ்னலாக என்ன செய்யுங்க, டெஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டோட்டல் மார்க்ஸ் நான் ஒரு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரி, அப்போ ஃபிக்ஸடு மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், நான் 80 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அப்போது வந்து அப்போது ரிட்டன், அதாவது செல்ஃப் டாட் மார்க், அதாவது மார்க் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது, ஃபிக்ஸடு மார்க் அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸடு மார்க்குக்கு மேலே இவனுடைய மார்க் இருந்துச்சுன்னா என்ன வரணும், ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது ரிட்டன் பண்ணோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் அப்படின்னு கொடுத்துட்றோம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சிம்பிள் கொடுத்தாச்சு. இப்போ ரன் அப்படின்னு கொடுத்துட்டோம். அகெயின் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு வந்து, ஸோ மார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். சாரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். சாரி, இங்கே மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே மார்க்ஸ் தானே கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் மார்க்ஸ் அப்படி கொடுக்காதனால எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். அகெயின் ரன் மாடல் வந்துட்டா 20, அதுக்கடுத்து என்னது ட்ரூ அப்படின்னு வருது. ஆனால் அதே வந்து ஸ்டூடெண்ட் 2க்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட் 2 டாட் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு.
இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் போடுறோம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 அண்டர்ஸ்கோர் இனிஷியல், அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துட்டு செல்ஃப் கமா அப்புறம் என்னது அக்கௌண்ட் நம்பர் ஏசி நேம் அண்டு இதோடைய பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு என்னது ஏசிஎன்ஓ இஸ் ஈக்குவல் டு ஏசிஎன்ஓ, அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏசி நேம் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏசி நேம் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இது வந்து சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கோலன் வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன செய்கிறோம், இப்போ கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மெத்தட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு B1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ B1 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன் 101 அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ராஜா அண்ட் பேலன்ஸ் வந்து 2000 அப்படின்னு சொல்லி காட்டியாச்சு. காட்டிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் என்ன செய்கிறோம் செல்ஃப் டாட் B1 டாட் கொடுத்துட்டு ஏசி நம்பர் அதாவது பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா, வெயிட் இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் என்ன செய்யும், அது டிஸ்பிளே பண்ணும். 101 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. அண்டு அதோடைய நேம் வேணும்னா என்ன செய்யணும், நம்ம வந்து ஏசி நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் அதே மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை மட்டும் நிச்சயம் அது வந்து டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த பேலன்ஸும் அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பேலன்ஸும் என்ன செஞ்சிடும், இது வந்து இந்த இடத்துல அதாவது கிளாஸ்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே என்னச்சு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு இது வந்து ரன் ஆகுது. பட் எனக்கு என்ன தேவைன்னா, இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியே இந்த மாதிரி என்ன செய்ய விடக்கூடாது, அக்சஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்காப்சுலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, இந்த பேலன்ஸுக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோரை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த டைமில் போயிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப்டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிளை கொடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக என்ன செய்யும், எரர் வந்துடும். இப்போ ரன் ಮಾಡಿ கொடுங்க. ஸோ எரர் வந்தாச்சு. ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் வந்து வெளியே அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு மெத்தட் வழியாக தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு தான் என்னது டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து கெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், நம்ம செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் என்னது அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து இந்த சிம்பிளை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கெட் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சிம்பிளை கொடுங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ 2000 அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டேரெக்டாக அக்சஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் காட்டுச்சு. பட் ஒரு மெத்தட் வழியாக என்ன செய்யறோம், நம்ம வந்து அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்காப்சுலேஷனோட யூஸ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் வெளியே எங்கேயுமே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு மெத்தட் வழியாக தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து இதில் சொல்லித்தரோம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.